எப்பவுமே எங்க வீட்ல பொங்கல் அன்னைக்கு சாயந்தரம் சக்கரை பொங்கலும், உளுந்து வடையும் வச்சு சாமி கும்பிடுவோங்க. நான் தான் எப்பவுமே ரெடி பண்ணுவேன். எங்க வீட்லனாலும் சரி, எங்க மாமியார் வீட்லனாலும் சரி, நான் தான் ரெடி பண்ணுவேன். அதே மாரி தான் நேத்தும் ரெடி பண்ணியிருந்தேன். நான் மிக்ஸில தான் அரைப்பேன் உளுந்த வடைக்கு. நான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சு அது பெரிய வேலையா இருக்கும். அதனால மிக்ஸிலேயே போட்டு சிம்பிளா பண்ணிடுறது. அதாவது காலையிலேயே எந்திரிச்சோனே ஊற போட்டு வச்சுட்டு, அப்புறம் நான் 4 மணிக்கு சுடுறதுக்கு எனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு, கிரைண்டர் வச்சீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சூப்பராவே வரும். நல்ல எந்த அளவுக்கு மாவு பொங்குதோ, எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் கரெக்ட்டா இருக்கோ, அந்த அளவுக்கு உளுந்த வடையும் சூப்பரா வரும். நெறைய பேருக்கு ஷேப் வராது. மாவு வந்து லேசா தண்ணி தொளிச்சு தான் அரைக்கணும். அதே மாரி நம்ம வடை சுடும்போது மாவு கட்டியா இருக்கும். லேசா தண்ணீல நம்ம கைய நனச்சுட்டு, அதுக்கப்புறம் மாவு எடுத்து நல்லா பால் மாரி உருட்டிட்டு, நம்ம தட்டி போட்டோம்னா, எண்ணெயும் நல்லா சூடாகும். தட்டி போட்டு எடுத்தோம்னா, நம்ம உள்ளோட சூப்பரா இருக்கும். உளுந்த வடை பாருங்க எவ்வளோ நல்லா கிரிஸ்பியா எவ்வளோ இதா சூப்பரா செஞ்சிருக்கேன்றத. அப்புறம் சக்கரை பொங்கல் எப்படி வச்சிருந்தேன்னா, பச்சரிசியும் இது பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு போட்டிருந்தேன். பச்சரிசி ஒரு 200 பச்சரிசி போட்டிருந்தேன். நல்லா கொழைய வேக வச்சுட்டு, கூடவே மண்டவெல்ல பாகு எடுத்து, அதையும் ஊத்திட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து நெய்யில ஏலக்காய், முந்திரி, கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்க. அவ்வளோதான் நம்ம சக்கரை பொங்கலும் ரெடி. ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளானது தான். வச்சு நான் இது நல்லாவே சாமி கும்பிட்டு, பொங்கல் நல்லபடியா போச்சு. உங்களுக்கு பொங்கல் எப்படிலாம் போச்சு என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.